ஹாய் ஆல், வெல்கம் டு ஐஷு ஃபுட் அண்ட் ஃபுட் பிரிண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் மட்டனில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸை வர லிவரில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் ரொம்ப அதிகம். ஆனால் அது யாருமே சாப்பிட மாட்டாங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கு கூடவே கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு நீங்கள் விட்டுருங்க. தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக. இந்த மாதிரி வேறு ஏதாவது புதுசாக ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இப்போது நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். நீங்கள் சின்னதாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கும். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் எடுத்திருக்க மசாலா மஞ்சள் தூள், பெப்பர், கொஞ்சமாக பிரியாணி மசாலா, மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், இது கரம் மசாலா 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக போடாமல் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளேட் மாதிரி வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், நீங்கள் இன்க்ரீடியன்ட் எதையுமே நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நான் ஒரு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி இது எல்லாமே தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதுக்கப்புறமா நான் எடுத்து கழுவி வச்சுருக்க லிவர் எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. இது லிவர் நமக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும். மூடி போட்டு கரெக்டாக 7 மினிட்ஸ் கழித்து எடுத்தீங்க அப்படின்னா எல்லா லிவருமே நல்லா குக் ஆகிருக்கும், நல்லா வெந்திருக்கும். ஸோ கடைசியாக நீங்கள் இறக்கும் போது மெயினாக ஒன்று சேர்க்கணும். அதுதான் மிளகுத்தூள். லிவருக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பெப்பர் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். லிவரோட ஸ்மெல் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே தெரியாது, எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ நான் கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டும் பெப்பர் போட்டேன். ஸோ காரம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் கம்மியாக போட்டுட்டு இந்த பெப்பர் ஜாஸ்தியாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கடைசியில் நான் கொத்தமல்லி இலை தூவிடுறேன். ஸோ சூப்பரான கிரேவி ரெடி. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துருங்க. பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் உங்கள் கூட ஒரு குட் நியூஸ் ஷேர் பண்ண நான் வந்துட்டுருக்கேன். ஸோ எந்த ஒரு வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. நீங்கள் ஏதாச்சும் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.